साथियों, आज भारत सरकार का मेक इन इंडिया और मिशन मैन्युफैक्चरिंग पर बहुत जोर है। आप सभी ने अभी ऑपरेशन सिंदूर के दौरान मेक इन इंडिया की ताकत देखी है। आतंक के ठिकानों को मिट्टी में मिलाने में मेड इन इंडिया हथियारों की बड़ी भूमिका रही है। भारत में बने हथियार आज भी आतंक के आकाओं की निंद उड़ाए हुए हैं। நண்பர்களே, இன்று மேக் இன் இந்தியா இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் மிஷன் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் தயாரிக்கும் திட்டத்துக்கும் பாரத அரசு அதிக வலு சேர்க்கிறது. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியாவில் தயாரிப்போம் குறிக்கோளின் பலத்தை கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். பயங்கரவாதிகளின் பதுங்கியிடங்களை மண்ணோடு மண்ணாக்கியதில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் பெரும் பங்களிப்பு இருந்தது. நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் இன்றும் கூட பயங்கரவாதத்தை ஆதரித்தவர்களை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. फ्रेंड्स, तमिलनाडु के पोटेंशियल का पूरा इस्तेमाल करने के लिए भारत सरकार तमिलनाडु के इंफ्रास्ट्रक्चर को आधुनिक बनाने का प्रयास कर रही है। तमिलनाडु में हम पोर्ट इंफ्रास्ट्रक्चर को हाईटेक बना रहे हैं, साथ ही एयरपोर्ट, हाईवेज और रोडवेज को भी आपस में इंटीग्रेट कर रहे हैं। நண்பர்களே, நமது தமிழ்நாட்டின் ஆற்றல் வளத்தை முழுமையாக பயன்படுத்த தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்புகளை நவீனப்படுத்தும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகின்றது. தமிழ்நாட்டிலே நாங்கள் துறைமுக கட்டமைப்பை உயர் தொழில்நுட்பம் உடையதாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். இதோடு கூடவே விமான நிலையங்கள், நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே துறை ஆகியவற்றுக்கு இடையேயும் கூட பரஸ்பர ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு வருகின்றோம். आज तूतुकुड़ी एयरपोर्ट के नए एडवांस टर्मिनल का शुभारंभ इसी दिशा में एक और बड़ा कदम है। 450 करोड़ रुपीस की कॉस्ट से बना ये टर्मिनल अब हर साल 20 लाख से ज्यादा पैसेंजर्स को होस्ट करेगा। पहले ये सालाना कैपेसिटी केवल 3 लाख पैसेंजर की थी। இன்று தூத்துக்குடி விமான நிலையத்தின் புதிய மேம்படுத்தப்பட்ட முனையத்தின் தொடக்க விழா இந்த திசையிலே மேலும் ஒரு பெரிய முன்னெடுப்பாகும். 450 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த முனையம் இப்போது ஒவ்வொரு ஆண்டும் 20 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளை வரவேற்கும். முன்பு ஆண்டுக்கு வெறும் 3 லட்சம் பயணிகளை மட்டும் கையாளும் திறன் கொண்டதாக இருந்தது இது. साथियों, नए टर्मिनल के बाद देश के कई और रूट्स तक तूतुकुड़ी की कनेक्टिविटी बढ़ेगी। तमिलनाडु में
कॉरपोरेट ट्रैवल, एजुकेशन हब, हेल्थ इंफ्रास्ट्रक्चर को इससे ज्यादा फायदा होगा। साथ ही इस इलाके के टूरिज्म पोटेंशियल को भी नई एनर्जी मिलेगी। நண்பர்களே, இந்த புதிய முனையம் தொடக்கப்பட்ட பிறகு இனி வரவிருக்கும் காலத்திலே தேசத்தின் மேலும் பல வழிகள் வரை தூத்துக்குடியின் இணைப்பு அதிகரிக்கும். அப்போது இங்கிருக்கும் வியாபாரத்துக்கும் தொழில்களுக்கும் ஊக்கம் கிடைக்கும். தமிழ்நாட்டின் பெருநிறுவன பயணங்கள், கல்வித்துறை மையங்கள், உடல்நல கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு இதனால் ஆதாயங்கள் ஏற்படும். இதோடு கூடவே இந்த பகுதியில் சுற்றுலாவுக்கான சாத்தியக்கூறுகளுக்கும் புதிய ஆற்றல் கிடைக்கும்.